வணக்கம். பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம். நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிக்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். யுனைடெட் ஹெல்த் குரூப், டிக்கர் UNH. இந்த மதிப்பாய்வு மே 19, 2025 இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாட்டின்படி குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனம் யுனைடெட் ஹெல்த் குரூப் INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. மெட்ஸ்ட்ராக் 18 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு: 10 புள்ளிகளில் 2. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.5 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால், ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பீடு 1.9 புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். 2- புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக யுனைடெட் ஹெல்த் குரூப் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். யுனைடெட் ஹெல்த் குரூப் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம். யுனைடெட் ஹெல்த் குரூப் -43.2% என்ற இயக்கவியலை காட்டியது. துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக 21.5% கழித்து. இது நிச்சயமாக எதையும் குறிக்கவில்லை, ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் யுனைடெட் ஹெல்த் குரூப் $264.82 பில்லியன், $515 பில்லியன் சந்தை மூலதனத்துடன். துணைப்பிரிவு யுனைடெட் ஹெல்த் குரூப் 51.383% பங்கைக் கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் முக்கிய தலைவராக உள்ளது. நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $95.01 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு $229 பில்லியன் ஆகும். யுனைடெட் ஹெல்த் குரூப் INC 41.468% உள்ளது. பங்குச்சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு யுனைடெட் ஹெல்த் குரூப் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் 51.383%. புத்தக மதிப்பு 41.468%. இது சந்தை மதிப்பை விட 19% குறைவு. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமானது -1. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் $81.716 பில்லியன் நிதி பொறுப்புகளைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான கடன் பங்குகளில் 86%. நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 12 ஆகும். 13.6 என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன். இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட 12% குறைவாகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் லாபம் $22,108 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $24,451 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய தருணத்தை விட 10.6% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 0.6 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி 0.5 ஆகும். இது துணைப்பிரிவின் சராசரியை விட 20% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள்.
கடந்த 12 மாதங்களில் வருவாய் 41,090 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் 44,939 மில்லியனாக இருக்கும். இது இப்போது இருப்பதை விட 10% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள், விளிம்பு நிலை 5.4%, துணைப்பிரிவுக்கான சராசரி 3.6%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 1.8%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விளிம்பு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 57.361% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 12% அதிகம். இந்த உண்மை நிறுவனத்தின் பங்குச் சந்தை விலையின் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது. அனைட் ஹெல்த் குரூப் Inc. பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி. நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $662,000 சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு $739,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 10.4%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபம் 55,300. துணைப்பிரிவில் சராசரி 54,400. மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் 2% ஆகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு $1,025,000. துணைப்பிரிவு $1,506,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 47%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு வருவாயை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு 1%க்கு ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கு சராசரியாக 1.4%. இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் சாத்தியமான அபாயத்தின் மதிப்பீடாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 20% அளவைக் காட்டுகிறது. அனைட் ஹெல்த் குரூப் Inc. துணைப்பிரிவில் RSI நிலை 34 ஆகும். சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன. அனைட் ஹெல்த் குரூப் Inc. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு சுமார் $292. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $414 ஆகும். உண்மையான விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு இயக்கவியல் தோராயமாக 42%. ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் தற்போதைய பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் மதிப்பீட்டின் விளைவாக யுனைடெட் ஹெல்த் குரூப் தகவல் அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்